வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். குரு வாழ்க, குருவே துணை. சனிப்பயிற்சி பலன்கள் 2026. இது என்ன சனிப்பயிற்சி? போன வருஷம் தானே நடந்தது. ஆமாம், நடந்தது. இது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம், சரிங்களா? நம்ம நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நம்ம கிளைண்ட்ஸை நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. சொல்லுவீங்க, சார் எனக்கு வேறு ராசி லக்னம் சொன்னாங்க, நீங்கள் வேற ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. என்னென்னா, வாக்கியம் திருக்கணிதம்னு 2 முறை இருக்குங்க ஜோதிடத்தில். வாக்கியம்ன்றது தான் ஆதி காலத்திலேருந்து சொல்கிறது வாக்கியம். இப்போ நம்ம திருநள்ளாறு கோவில்கள், இனிமேல் பெரும் கோவில்களில் சனிப்பயிற்சி பூஜைகள் நடக்கிறதுனா வாக்கியம் வச்சு தான் பண்ணுவாங்க. ஆனால் கிரகநிலைகள் மாறுது, கால சூழ்நிலைகள் மாறுது. அதனால் கொண்டு வந்த ஒரு புது கணித முறை தான் திருக்கணிதம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேர், எனக்கு தெரிஞ்சு முன்ன பின்ன இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர்ஸ்லாம் மோஸ்ட்லி திருக்கணிதம் தான். உலகெங்கும் ஜோதிடம் யூஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவும் நல்லபடியாக ஒர்க் ஆகுது, சரிங்களா? ஸோ 2மே ஒர்க் ஆகுது. நான் 2 ஜாதகமே பார்ப்பேன். நான் திருக்கணிதமும் பார்ப்பேன், வாக்கியமும் பார்ப்பேன். ஸோ நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேர், ஐயா நாங்கள் வாக்கியம் பார்க்க, முக்கியமாக 1980ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்கலாம் மோஸ்ட்லி வாக்கியம் தான் பார்ப்பாங்க. கோவில் ஆன்மீகம் சம்மந்தமாக கோவில்கள் பூஜைகள் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் மோஸ்ட்லி வாக்கியம் பார்க்குறாங்க. அதனால் நிறைய பேர், ஐயா எங்களுக்கு வாக்கியமும் சொல்லுங்கன்னு கேட்டுக்கினதுனால இப்போ வாக்கியம் பிரகாரம் நம்ம சனிப்பயிற்சி பார்க்க போகிறோம். மார்ச் 6, 2026 அப்போ நடக்குது, சரிங்களா? இந்த சனிப்பயிற்சி. இந்த சனிப்பயிற்சியும் 2.5 இப்போ கும்பத்துலேருந்து மீனத்துக்குள்ளே வருது. அதனால் பல பலன்கள் எல்லா ராசிக்கும் மாறப்போகுது. ஸோ நம்ம ஒவ்வொரு ராசியாக இப்போ என்னென்ன பலன்கள் மாறுது அப்படின்றத ஒவ்வொன்றா இப்போ பார்த்துட்டு வருவோம். கும்ப ராசி, கும்ப லக்னம், உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்க போகுது? முதல்ல சனி பகவான் நம்ம வீட்டிலேருந்து மீனத்துக்கு போகிறாரு, அதுவே பெரிய ரிலாக்ஸ் நம்மளுக்கு, சரிங்களா? அப்பாடி ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய ரிலாக்ஸ் வருது. இதுவே உங்களுக்கு அந்த ஷிஃப்ட் தெரியும், அந்த எனர்ஜி ஷிஃப்ட் தெரியும். ஏதோ நம்ம மிஸ் பண்ண நிறைய பேருக்கு அந்த வேலை இழந்திருப்பாங்க. இப்போ நிறைய வேலையோட ப்ரப்போசல்ஸ் உங்களுக்கு வரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சின்ன சின்ன கிராக்ஸ், ஏதாவது ஒரு விரிசல் விழுந்திருக்கும். அது எல்லாமே திருப்பியும் ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு இப்போ கிளைண்ட் சில பேர் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிருந்தது, மறுமணத்துக்கு தேடிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கைகூடும். ஸோ நீங்கள் இந்த 5 வருஷத்தில் நீங்கள் தொலைச்ச சில விஷயங்கள் திரும்பி வருவாங்க. எல்லாமே நல்லது, சரிங்களா? இதை தாண்டி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நிறைய வின் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த 5 வருஷம் நம்மளுக்கு வேலை இருந்தாலே பெரிய விஷயன்ற மாதிரி ஆயிடுச்சு. வேலையில் அப்படியே தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்கிட்டே இருக்க மாதிரியே இருந்திருக்கும் நிலமை. அதில் தப்பிச்சவங்களே பெரும் பாக்கியசாலி. வேலை இந்த 5 வருஷத்தில் உங்களுக்கு இருந்தது கையிலனாவே நீங்களே பெரும் பாக்கியசாலி. அப்படி உரிச்சு எடுத்துருங்க. ஏன்னா கும்பராசியில் அவ்வளோ பேர் நாங்கள் பார்த்தோம். ஸோ இந்த வேலையில் நீங்கள் இந்த 5 வருஷம் போட்ட உழைப்புக்கு நல்ல வேலைகள் அதிகமாக கிடைக்கும். வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் அதிகமாக கிடைக்கும். வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் தான் கிடைக்கும். ட்ரை பண்ணால் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இது அடுத்து லவ். நிறைய பேருக்கு இந்த டைமில் பிரேக்கப் ஆகிருக்கும். லவ்ன்றது ஆப்போசிட் ஜெண்டர் மட்டும் இல்லை, ஒரு பெண் ஆண்றதை தாண்டி ஒரு நல்ல நட்பு. ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் விலகிட்டு இருப்பாங்க இந்த டைமில். ஏன்னே அர்த்தமே தெரிஞ்சிருக்காது. ஃப்ரெண்ட்ஸே விலகிட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்டே பேசியிருக்க மாட்டோம். 5 வருஷம் வீட்டுக்கு வந்தோன்னே நம்ம ரூமில் போய்ட்டு கதவு சாட்டிட்டு உட்காந்துருவோம். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் உடஞ்சி மிஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் திரும்பி வருவாங்க. வீட்டில் இருக்கவங்களே கொஞ்சம் சகஜமாக பேசுவாங்க. நீங்களே ஆக்சுவலாக கும்பராசிலாம் ஆக்சுவலாக கொஞ்சம் ஜாலியான கேரக்டருங்க. நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க மாட்டாங்க. போட ஆண்டவன் இருக்காண்டான்ற மாதிரி டைப் அவங்க. லக்னம் நட்சத்திரம் வச்சு கொஞ்சம் மாறும். பட் ஜென்ரிக்காக கும்பம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கவங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ அவங்க பேசுறதை கேட்குறதுக்கு ஒரு ஆள், ஒரு துணை கிடைக்கும். இது மகப்பேறு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொருத்தர் அந்தந்த வயது பொறுத்து, அவங்களோட தேவைகள் பொறுத்து, அவங்களோட ஜாதகங்களை பொறுத்து பலன்கள் மாறும். ஏன்னா இப்போ நம்ம பொதுவாக சொல்லிட்டு இருக்கோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலன். இப்போ 19 வயசு வேலை தேடிட்டு இருக்கவர் எனக்கு மகப்பேருக்கு இருக்க ஆப்பர்ச்சுனிட்டின்னு கேட்கக்கூடாது. முதல்ல அது கல்யாணம் பண்ணணும், சரிங்களா? ஸோ கல்யாணம் பண்ணி மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறவங்க ஏதாவது தள்ளி போயிட்டு இருந்ததுன்னா இப்போ அது ஒன்று சேர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கும் நம்ம கன்சல்டேஷன் எடுங்க. அதில் இன்னும் சில ஆல்டர்னேட் தெரப்பீஸ்லாம் நம்ம சொல்லுவோம். நம்மகிட்டே டாக்டர்ஸ் இருக்காங்க, ரெஃபர் பண்ணுவோம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும்.
மேரேஜ் பண்ணுறவங்களுக்குள்ள சின்ன விரிசல்கள் இருந்தால் இப்போ தெய்வ வழிபாடு சொல்கிறோம், அதை ஃபாலோ பண்ணுங்க. மேரேஜுக்கு பொண்ணு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, தெரியாதவங்க மேட்ரிமோனியோ இல்லை தெரியாத ஒரு புரோக்கர் ஆன்லைனில் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இது பண்ணுங்க, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பக்காவாக பண்ணணும். இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு தெரிஞ்ச புரோக்கர் இருக்கார், எங்கள் அம்மா அப்பாவுக்கு அவர் தான் பார்த்தாரு, ரொம்ப வருஷமாக பார்த்துருக்காரு, ரொம்ப தெரிஞ்சவர்னா நம்பிக்கையாக இருந்தால் சூப்பர். ஆனால் பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் கூட கூட்டு போது கரெக்டான ஆளை கூட்டு போங்க. ஏன்னா கூட இவர் தான் எங்கள் மாமா வருவேன்னு சொன்னாருன்றதுக்காக ஒருத்தர் கூட்டு போகக்கூடாது. ஏன்னா உள்ளே போயிட்டு சில பேர் வந்து நடக்கிற கல்யாணத்தை கூட சொதப்பி விட்டுருக்காங்க. இன்றைக்கி நிறைய இடத்துல அது நடந்துகிட்ருக்கு. அதனால் கரெக்டானவங்களை கூப்பிட்டு போங்க. அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே லவ் பண்ணுறவங்க வீட்டில் பேச போகிறீங்கன்னா அவங்க சைட்லேருந்து யார் வராங்க அதையும் கேட்டு விசாரிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ரெடியாகி போங்க. ஏன்னா யாராவது நடுவில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஒன்றுமே சார் என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க, நான் என்னத்தை பண்ணுறதுன்னா தெய்வ வழிபாடு சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். பெஸ்ட்டு லக்ஷ்மி நரசிம்மர். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். சனீஸ்வரரை மங்கள சனீஸ்வரரை வழிபடுங்க. திருக்கொள்ளிக்காடு நிறைய இடத்துல மங்கள சனீஸ்வரர்னு கூகுள் அடிங்க, அவ்வளோ வரும். ஜேஷ்டா தேவி வழிபாடு. அந்த அம்மா தான் சனீஸ்வரர் பகவானுடைய ஒய்ஃப். அந்த அம்மா தான் மூத்த தேவி. மூத்த தேவி தான் நம்ம மூதேவியாகி விட்டோம். அந்த அம்மா மூத்த தேவி. அந்த அம்மா கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, கொட்டி கொடுப்பாங்க. அவ்வளவு செல்வந்தர் எல்லாமே அந்த அம்மாட்ட இருக்குது, கொட்டி கொடுப்பாங்க. அவங்கள வேண்டிக்கிட்டு உங்களுக்கான ப்ரொசீஜர், கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை, கல்யாணம், உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம், வேலையில் ப்ரமோஷன். இப்போ கும்பராசிக்கு வேலையில் நல்ல ப்ரமோஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும், பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும், ப்ராஃபிட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும், சுப நிகழ்ச்சிகள் நிறைய வரும். எதில் ஜாகிரதையாக இருக்குன்னா பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல, ஏன்னா கொடுத்துட்டு அவஸ்தைப்படுறது கும்பராசியும் லக்னமும். பண விஷயத்தில் பார்த்து கொடுங்க. அதையும் ஃபேமிலியில் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் ஒரு காமாக இருந்தீங்கன்னாவே, ஃபேமிலியை கொஞ்சம் வெளியே டூர் கூப்பிட்டு போகிறது, கோவில்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டு வந்தாலே இந்த 2.5 வருஷம் நல்லபடியாக அமையும். இந்த சனீஸ்வரர் மங்கள சனீஸ்வரர் பகவானை பிடிச்சிக்கோங்க. சிவன் அம்பாவை சேர்த்து வழிபடுங்க. லக்ஷ்மி நரசிம்மரை பிடிச்சிக்கோங்க. இந்த வாழ்க்கை சூப்பராக அமையும். இந்த 2.5 வருஷம் சனி பகவான் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே கொடுப்பார். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி எப்படி இருக்குன்றதை நம்ம உங்கள் ராசிக்கு பார்த்தோம். சூப்பர் சார். போன வருஷம் சனி பயிற்சின்னாங்க, இப்போ ஒரு சனி பயிற்சி, போன வருஷமே சனி பயிற்சி ஆயிடுச்சு, சரிங்களா, திருக்கணிதம் பிரகாரம். பட் வாக்கியம் பிரகாரம் கடைபிடிக்கிறவங்க நிறைய கோவில்கள், நிறைய பழைய மனுஷாளுங்க நிறைய பேர் வந்து ஒன்றும் நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சில பேருக்கு அது ஒர்க் ஆகுது. சில ஊர்கள் இருக்குது, அந்த ஊர்களில் இருக்கவங்களுக்குலாம் அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். அது ஜியோகிராஃபி, முண்டேன் அஸ்ட்ராலஜின்னுவாங்க, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுவும் ஒர்க் ஆகுது. நம்மக்கிட்ட வர்றது வந்து நான் ரெண்டுத்தையுமே வச்சுப்பேன். ஒரு ஃபோனில் வாக்கியம், ஒரு ஃபோனில் திருக்கணிதம் வச்சு கம்பேர் பண்ணி அவங்க சொல்கிற கேட்குற கேள்விகள் பொறுத்தே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு எது ஒர்க் ஆகுதுன்னு. அதை வச்சு நம்ம சஜஷன் சொல்லலாம். ஸோ வேணும்னா அதுவும் கால் பண்ணலாம். ஒன்று என்னென்னா, சனிப்பயிற்சி நடக்குதுன்னு பயப்படக்கூடாது. அந்த மனுஷன் உள்ள லைஃப்பில் வந்தாலே நல்லது செய்ய போகிறாருன்னு அர்த்தம். நம்ம செஞ்ச தப்புக்கு பனிஷ்மெண்ட் தர்றார், சரிங்களா. அப்போ என்ன தெரியணும்னா அடுத்து தப்பு பண்ணக்கூடாதுன்னு தெரியணும். ஒன்று, அவர் போகும்போது கண்டிப்பாக நல்லது தான் செஞ்சுட்டு போவார். எந்த ராசி எந்த லக்னக்காரங்களுக்கு என்ன பண்ணால், எந்த மாதிரி உணவு சாப்பிட்டா நல்லது, எந்த தெய்வம் வழிபட்டால் நல்லது, எந்த மாதிரி கலர் துணிகள் அணிஞ்சால் நல்லதுன்றதெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சின்ன வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தால் நம்ம வந்து நவகிரகமும் நவதானியமும்னு ஒரு பயிற்சியே எடுக்கிறோம். அந்த பயிற்சியை கலந்துக்கோங்க. இப்போ நிறைய பேர் சனி பயிற்சிக்குனே தனியாக கிளாஸ் கேட்குறாங்க, அதையும் எடுக்கிறோம், அதையும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து அந்த தானியங்கள், அதுக்கான ட்ரெஸ்ஸு கலர், அதுக்கான அரோமா சொல்லுவோம், இதெல்லாம் கோவிலில் பண்ணுறது தாங்க. நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல. கோவிலில் தூபம் போடுறோம், மணி அடிக்கிறோம், சங்கு ஊதுறோம், எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை நம்ம மறந்துட்டோம். அதனால் மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது பின்னாடி அவ்வளோ சயின்ஸ் இருக்குது. சங்கு ஊதுனா அந்த இடத்துல வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு சயின்டிஃபிக்காக மெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. மேலை நாடுகளில், நம்ம ஊரில் கூட பண்ணல, மேலை நாடுகளில் பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் முடியுமோ ஸ்பிரிச்சுவலையும் சயின்ஸையும் கலந்து நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் தாராளமாக எனக்கு கால் பண்ணலாம். கோவில்கள், மங்கள சனீஸ்வரர் கோவில் எங்கே இருக்குன்னு போய் பார்த்துட்டு வழிபடுங்க, ரொம்ப பவர்ஃபுல். சனீஸ்வரரையும் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமின்னா ஜேஷ்டா தேவி, சனீஸ்வரரோட அம்மா. அந்த அம்மா கிட்ட கேட்டது அப்படி நடக்கும். ட்ரை பண்ணுங்க. சனீஸ்வரரோட புதல்வர்கள் மாந்தி, குளிகன், இவங்க 2 பேருமே அல்டிமேட். மாந்தீஸ்வரர் வீடியோ நம்ம இன்டர்வியூ இதே சேனலில் இன்டர்வியூ இருக்குது. டாக்டர் டிவைன் தினேஷ் மாந்தீஸ்வரர்னு போடுங்க. நம்ம இன்டர்வியூஸ் வந்து அது அவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் இல்லை, லட்சக்கணக்கில் போச்சு ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோஸ்லாம்.
மாந்தீஸ்வரர், குளிகன்லாம் என் வாழ்க்கையிலே மிராக்கிள் பண்ணியிருக்காங்க. அவங்கள வழிபடுங்க சூப்பர். இதுவும் தாண்டினா இவங்க எல்லாருக்கும் குருமார்கள் யாரு அப்படின்னா, பைரவரும், காளியும். கால பைரவனும், காளியும் தான் சனீஸ்வரருக்கு வந்து குருமார்கள். இவங்க 2 பேரை வழிபடுங்க. எ பைரவர்லாம் இந்த சனி பயிற்சி டைம்ல பைரவரை வழிபட்டா மிராக்கிள்ஸ் நடக்கும் லைஃப்ல. அதாவது நான் வந்து எப்படிலாம் உயிர் வந்தனேன்னா பைரவர் தான். அது ரொம்ப டீட்டெயிலா போல. என் உயிர காப்பாத்துனதுனா பைரவர் தான் சனி பயிற்சியில. ஸோ வேண்டுங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். எல்லாருக்குமே இந்த சனி பயிற்சி, சனீஸ்வரர், ஜேஷ்டா தேவி, மாந்தி, குளிகன், எல்லாம் வல்ல கால பைரவர், காளி மூலியமா எல்லாருக்கும் எல்லாமே நல்லதா நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.